பொண்டாட்டி வரையா பொண்டாட்டியா? கழுத்து திரும்பிச்சு கழுத்து திரும்பிச்சு கழுத்து திரும்பிச்சு கழுத்து திரும்பிச்சு அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு. வைத்திரையா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. துட்டு கொடுத்தா தான் நான் நல்லா இருப்பேன். 5 ரூபா 10 பைசா கொடு. அதனால 5 ரூபாய் 10 பைசா கணக்கு. 5 ரூபா வைத்தியத்துக்கு 10 பைசாக்கு சோப்பு வாங்கி கையை கழுவ. சரி சரி, இனிமேல் உன் பொண்டாட்டிட்ட சண்டை போடாத. அந்த பக்கம் திரும்பிக்க போகுது. அட, அந்த ஆளை என்னங்க பண்ணீங்க? வரும்போது கோணிக்கிட்டு வந்தாரு, இப்ப நேரா போறாரு. அதாண்டி என்னோட திறமை. சித்த வைத்தியம் போகருக்கு நேரடி வாரிசு நான் தாண்டி. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வயித்துல ஒரு புழு பூச்சியை காணும். டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா வர்றீங்களா? ஏண்டி நான் இருக்கும்போது டாக்டர் இருக்குடி. இந்த பாரடி கருத்தரிப்பு குழியை ஒண்ணு தயார் பண்ணி இருக்கிறேன். காலையில எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு வெறும் வயித்துல லபக்கு 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 லபக்குன்னு முழுங்கு. 10வது மாசம் கத்துதா இல்லையான்னு பாரு. குழந்தை ஆம்பளையா லட்சணமா பேசுறீங்களா? குளிகை முழுங்கிட்டா மட்டும் குழந்தை பிறந்துமா? அடியை அந்த குளிகையோட மகிமா உனக்கு தெரியாதுடி. அந்த குளிகைய ஒரு இடத்துல கொடுத்திருக்கிறேன். 10வது மாசம் வயிற்ற தள்ளிட்டு வந்து நிக்க போறா. நீ மூக்கு மேல வேலை வச்சுட்டு பார்க்க போற பாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருங்க மூஞ்சி. சாவித்திரி, நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிற. உன்னுடைய தெய்வீகமான கண்களையும் அதுல ஒளி வீசுற பரிசுத்தமான அன்பையும் பார்த்ததுமே நான் உனக்கு அடிமையாயிட்டேன். புருஷன் தான் தன்னுடைய உலகம், புருஷன் தான் தன்னுடைய வாழ்வு, எல்லாமே அவன் தான் நவநாகரிக பெண்கள் நினைக்கிறதே இல்லை. அதனாலதான் ஒரு கிராமத்து பெண்ணான உன்னை என் மனைவியா நான் தேர்ந்தெடுத்தேன். நான் ரொம்ப பாக்கியசாலி. உங்களை கணவன் அடைய கொடுத்து வச்ச நான் தான் பாக்கியசாலி. இந்த நிமிஷம் முதல் என் உடல் பொருள் ஆவி 3ஐயும் உங்களுக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இனி என் வாழ்வும் தாழ்வும் உங்க காலடியில தான். என்ன சாவித்திரி இது? சார் யாரு? ரமேஷா? நீ என்னப்பா கருவாட்டு பானைய பூனை சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி இங்கே வர்ற? சாவித்திரி தான் இல்லையே. இந்த பாரு, இது பெண்கள் தங்குற இடம். இங்க அடிக்கடி வராத. என் பொண்டாட்டி பார்த்தா திட்டுவா. உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா சொல்லு, லேகியம் தாரேன். உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, மனசு சரியில்லை. மனோவியாதிக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. காரணத்தை சொல்லு. சாவித்திரியோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுதான் எனக்கு மருந்து. யாரு? ரமேஷா? அனாவசியமா நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? சாவித்திரியோட அட்ரஸ் கிடைக்காம ஆளு பாதி ஆயிட்டாரு. போனா போகுது, கொடுத்துரு. ஊருக்குள்ள எத்தனை பேர் 2 வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரும் வச்சுக்கிட்டுமே. இந்த பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி. ஒரு ஆம்பளை 2 பெண்களை கட்டிக்கிறது 2 பேருக்குமே செய்யற துரோகம். அதுக்கு நான் உதவ மாட்டேன். என் மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா மேடம். அடப்பாவி, அவளா இறந்துட்டாளா இல்ல அவ இருக்கிறது இடைஞ்சலா இருக்குன்னு? சேச்சே, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? என் மனைவியை விட்டு விலகணும்னு நினைச்சேன். ஆனா அவ சாகணும்னு நான் நினைக்கல. எதிர்பாராம விபத்துல செத்துட்டா. மேலும் சாவித்திரியே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு போயிட்டா. எப்படியாவது அவளை சந்திச்சு என் நிலைமையை புரிய வைக்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. உங்க நிலைமையை நினைச்சா பரிதாபமாத்தான் இருக்கு. அட்ரஸ் கொடுக்கிறேன், சாவித்திரி போய் பாருங்க. உங்க வாழ்க்கை இனிமையாவது நல்லபடியா அமையட்டும். தேங்க்ஸ் மேடம். வாங்க வாங்க. எங்க இங்க லட்சுமி அம்மா சாவித்திரின்னு அவங்க வீடு உங்களுக்கு தெரியுமா? அதோ பாருங்க, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவரை போய் கேளுங்க, தெரியும். ஏங்க இங்க லட்சுமி அம்மா வீடு எது? லட்சுமி அம்மாவா? அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? லட்சுமி அம்மாவோட மக சாவித்திரியை பார்க்கணும். சாவித்திரியா? சாவித்திரிக்கு எப்பயோ கல்யாணம் ஆகி போச்சு. சாவித்திரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நிஜமாவா? இதுல நான் ஏங்க பொய் சொல்ல போறேன்? சாவித்திரிக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையுமா சிங்கப்பூர்ல குடியேறிட்டாங்க. லட்சுமி அம்மா மட்டும் யாரோ சொந்தக்காரங்க பட்டணத்துல இருக்காங்க, அங்க தங்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க யாரு? ஏன் ஒரு மாதிரியா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.
ராஜாத்தி. அம்மா, ஏய் சித்ரகுட்டி. சாவித்திரி, என்னம்மா? இன்னைக்கு கிராமத்து புறத்து போய் நம்ம வீட்டை பார்க்கலாம் இருக்கமா. கிராமத்துல மக மருமகம் பேரம்பேத்தி எல்லாம் இருக்கிற மாதிரி உங்க அம்மா என்ன அடிக்கடி கிராமத்துக்கு போயிடுறாங்க? ஏம்மா, வயசான காலத்துல எதுக்குமா வீடு வீடுன்னு கிராமத்துக்கும் எங்கேயுமா அலையற? எங்க அந்த வீட்டை வித்துட்டா என்ன? வேண்டாம் சாவித்திரி, அது பூர்வீகமான வீடு. அடிக்கடி அதை போய் பார்த்துட்டு வரதுல மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. கிராமத்து வீடு இருந்துட்டு போட்டும் சாவித்திரி, அவங்க ஆசையை நாம ஏன் கெடுப்பானே? என்னடி அண்ணன் வந்து வர? ஒரு வாளி தண்ணி தூக்க முடியல, 3 மணிக்கு படி எடுத்து குடிக்கிற, ஒரு பக்க தண்ணி தூக்க முடியல. சனிய முறைக்காத இடிச்சுக்குதாமா. புள்ளைய இடிக்காதடி. பெரிய மகன் நாளியாச்சுல்ல, புள்ளைய கூட்டு போய் புதிய சொக்கா போட்டு தலையை சீவி பொட்டு பவுடர்லாம் அடி. ஆமா, மறந்தே போயிட்டேன். லெட்டர் போடுறாங்கல்ல, என் ராசாத்தி வாளி நீ தூக்க மாட்டேன், நான் தூக்கிறேன். வாடிய ராசாத்தி, வா 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 வா. பெரியம்மா வர்றாங்கல்ல, பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கணும், தலை வாரிக்கணும், அழகா பொட்டு வச்சுக்கணும், ராஜாத்தி மாதிரி இருக்கணும். வாடிய கண்ணு. வாங்கம்மா, இப்பதான் வரீங்களா? ஒரு வண்டி வச்சுட்டு வரக்கூடாது? பரவாயில்ல வேறையா, போங்கம்மா. வாங்கம்மா வாங்க, உட்காருங்கம்மா. என் ராஜாத்தி, கீதா கண்ணு அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. சௌக்கியமா இருக்கியாமா? கீதா வாமா, நீ வாமா. இது உனக்கு, இது உனக்கு. இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் இந்த ஊர்ல கிடைக்காதுன்னு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கிக்கிட்டு இருக்காமல் இருக்கு. ஏண்டி, நேரம் ஆச்சு, கீதாவுக்கு ஹார்லிக்ஸ் கலக்கி குடிச்சியா? 2 தடவை கலக்கி குடுத்துட்டாங்க. அதானே. கீதா, அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கணும். சரி. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மகனா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா வேலையும் தானே எடுத்து போட்டுக்கிட்டு துரு துரு துருன்னு செய்யுது. எனக்கு இதே தடிமாடு இங்கத்தான் ஆயிக்கும். 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டுல ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா நடத்தக்கூடாது. சின்ன குழந்தைங்க தானே, ஏங்கி போயிடு. அம்மாவுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணப்போ. வேண்டாம் வேறையா, சரி. நான் அடுத்த பஸ்ஸுக்கே ஊருக்கு போகணும். அப்படியே என் வீட்டை ஒரு எட்டு பார்த்துட்டு போகணும். இந்த அம்மா, குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இருக்கேன். இன்னைக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா? இதையும் வச்சுக்க. ஏம்மா, மருமக மகள்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சிங்கப்பூர்ல சௌக்கியமா இருக்காங்க. வரேன் கீதா, வரேன் துளசி, வரேன். ஏய் செல்லாயி, நான் அம்மா கூட வீட்டுக்கு போய் அவங்கள பத்திரமா பஸ் ஏற்றி விட்டு வரேன். இந்தா டாக்டர். அதுவுமா? ஆமா. ஏண்டி, இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டா என் கை செலவுக்கு என்ன பண்ற? அம்மா இருக்கிறாங்க, பாத்துக்கிறேன். போய் புதுப்பாவ சட்டையெல்லாம் அவுத்து வை. அண்டா நிறைய தண்ணீரை போ, நான் குளிக்கணும். என்ன முடிக்கிற? இடிச்சுட்டு போயிடுச்சு. போய் தனியிட போய் போட. ராஜாத்தி வாடி. ஓகே, அம்மா அடிச்சுட்டேன்னு வருத்தப்படுங்க. கோச்சிக்காதரா கண்ணா. இந்த சாக்லேட் முட்டாயா தெப்பு திங்காத. ராத்திரிக்கு 2 பேரும் சேர்ந்து இருந்தோம். வச்சுக்க. இதை பத்தி மாமா கேப்பறேன். அம்மாடி அப்பா என்ன பாருங்க. கீதா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? துளசி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நான் உனக்கு கேட்பேன், அது அம்மாட்ட சொல்லக்கூடாது. சரி சொல்லு. அம்மாவுக்கு நானும் பிள்ளை, நீயும் பிள்ளை. ஆனா என்ன மட்டும் ஏன் திட்டிக்கிட்டே இருக்காங்க? ஐயே, உனக்கு விஷயம் தெரியாதா? நான் தான் அம்மாவுக்கு சொந்த பிள்ளையா. அப்பா உன்னை எங்கிருந்தோ குப்பை தட்டுன்னு தூக்கிட்டு வந்தாராம். யார் சொன்னா? ஒரு நாள் அம்மா அப்பாவும் பேசிக்கிட்டாங்க, நான் கேட்டேன். சாமி கிருஷ்ணா, துளசி சொல்றது நிஜமா? போய் தானே? ஐயா வைத்தியரையா,
ஐயா உன் பொஞ்சாதிக்கு கருத்தரப்பு குழியை கொடுத்தனே ஏதாவது பலன் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? சக்சஸ், வெற்றி. இந்துமதி உன் புருஷனுடைய திறமையை இங்க வந்து பா. இந்துமதி 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 இந்துமதி. ஏங்க இப்படி கழுத்திருந்த ஆடு மாதிரி கத்துறீங்க? ஏன் கருத்தரப்பு குழியை பத்தி ஏதோ தப்பா நினைச்சு கைமேல் பலனோட வந்து நிக்கிறார் பார். என்ன கை மேல பலன்? ஏதோ குளிர் காய்ச்சி வந்த மாதிரி நிக்கிறாரு. அடியே இவர் பொண்டாட்டிக்கு 8 வருஷமா குழந்தையே இல்லைன்னு என் காலடியில் வந்து விழுந்தாரு. கருத்தரப்பு குழி ஒண்ணு கொடுத்தேன். அன்னைக்கே எனக்கு தலைவலின்னு சொன்னேனுங்களா? அதுக்கு ஒரு குழி கொடுத்தனே. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுங்க. என்ன? நானும் என் பொண்டாட்டியும் மாத்திரைய மாத்தி சாப்பிட்டுட்டோங்க. இதோ பாத்தீங்களா? வைத்திரையா வயிறு வீங்கிக்கிட்டே வருது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஓப்பிக்கிட்டே வருது. ஏங்க கை மேல பலனோட வந்திருக்காருன்னு சொன்னீங்க இல்லைங்க, அவர் வயத்து மேல பலனோட வந்திருக்காரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் வயிறு உப்புதான் வெடிச்சு தலைக்கு போகுது பாருங்க. ஏயா மருந்த மாத்தி சாப்பிட்ட மானத்தை வாங்குறீங்க? வைத்திரையா மூச்சு விடவே முடியலீங்க. மூச்சு விட முடியலன்னா விடாத. வணக்கம் வீரையா. முன்சாமியா? என்னப்பா அத்தி போட்டாப்புல உட்காரு. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு காரியம் ஆகணும். என்னலியா? என்ன யாரு? என் பையனுக்கு ஒரு வேலை வேணுப்பா. வீட்டுல ஏறியா வேலை? அது இல்ல, உன் வீட்டுக்கு அடிக்கடி வர்றாங்களே இந்த லட்சுமி அம்மா, அவங்க கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லணும். அவங்க கிட்ட சொல்லி? அந்த லட்சுமி அம்மா மருமகன் மெட்ராஸ்ல பெரிய தொழில் நடத்துறாரு. புதுசா வேலைக்கு ஆளுங்களை எடுக்கிறாங்களாம். பைத்தியம் பைத்தியம், நீ யாரையோ பார்த்துட்டு ஓடற. அந்த அம்மா மகளும் மருமகனும் சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்காங்க. இல்லப்பா, மெட்ராஸ் தான் இருக்காங்க. ஆவடியில ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு ஒவ்வொரு நடத்திக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. என் மகன் வேலைக்காக போயிருக்கும் போது பார்த்து மனு எழுதி கொடுத்துட்டு தானே வந்திருக்கேன். அப்ப சரி, நீ போ. அடுத்த வாட்டி அந்த அம்மா வந்தா உன் விஷயத்தை நான் கவனிக்க சொல்றேன். நான் வரட்டுமா? மறந்துடாத, தயவு பண்ணுப்பா. எல்லாம் ஒரு எழுப்பு தானே. மகளும் மருமகளும் மெட்ராஸ்ல இருக்கும்போது அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு அந்த அம்மா எதுக்காக போய் சொல்லணும்? புரியல? விஷயம் இருக்கியா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். லட்சுமி அம்மா பொண்ணு சாவித்திரி குன்னூர்ல இருந்து திடீர்னு வேலையை விட்டு இங்க வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்ல. அப்புறம் என்னடான்னா அம்மாவும் பொண்ணு 6 மாசமா அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாங்க. அதனால நமக்கு என்னங்கிறிய இருக்கியா? அந்த சமயத்துல தானே அந்த லட்சுமி அம்மா இந்த கீதாவை உன்கிட்ட கொடுத்து அனாதைன்னு சொல்லி வழக்க சொன்னாங்க. அநேகமா நான் நினைக்கிறது சரியா இருந்தா கீதா சாவித்திரி மகளா தான் இருக்கும். யாரோ ஒரு அனாதை குழந்தையா இருந்தா இந்த அம்மாவுக்கு ஏன் இவ்வளவு பாசம் கரிசனம்? எப்படியோ போகட்டும், அப்பப்ப 300 500 கிடைக்குதுன்னு பாக்குறியா? அது கிடைக்க பிச்சை காசு. அவங்கதான் இப்ப மெட்ராஸ்ல ஓஹோன்னு இருக்காங்களாமே. இப்ப வந்துட்டு போனாரே முனுசாமி, அவர்கிட்ட விலாசத்தை வாங்கிட்டு கீதாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போ. நான் சொல்ற மாதிரி அந்த பெரியம்மா கிட்ட பேசு. 5000 10,000 குறைஞ்சு வாங்கவே வாங்க. அது சரிடி. ஒருவேளை கீதா அந்த பொண்ணோட மகளா இல்லாம போயிட்டா? இல்லாம போயிட்டா அது யாரு என்னன்னு நிரூபிக்கணும்ல. இந்த பாரு, 100க்கு 90 நான் சொல்றேன் சரி. வேணும்னா நீ போய் பாரு. ஒளிஞ்சுக்க ஒளிஞ்சுக்க வந்து பிடிக்கிறேன். ஓடு ஓடு ஓடுனியா? ஒளிஞ்சுக்கிட்டியா? ஒளிஞ்சிட்டியா? பிடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் பிடிச்சிட்டேன். இந்த புள்ளைய உங்களுக்கு பிடிக்காம இருக்குமாமா? வணக்கம் லட்சுமிமா. சரியா? நீயா? ஆமாம்மா, நானே தான். அப்பாடி, மகளும் மருமகனும் இவ்வளவு சௌகரியமா இருக்கிறப்ப பாவம் இந்த புள்ள மட்டும் என் குடிசையில வந்து கஷ்டப்படணுமாம்மா. அம்மா, என் பொண்டாட்டி இருக்காள, அவ ஒரு பிசாசு. நீங்க கொடுக்குற பணத்தையும் வாங்கிக்கிறா, புள்ளைய பண்ணாத கொடுமை பண்றா. பார்க்க எனக்கு சகிக்கலம்மா. அம்மாடி, அந்த பூவெல்லாம் பாருப்போ.